ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். வெல்கம் டு இங்கிலீஷ் பேகா. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 12 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய 4th சாப்டரான த ரேட் ராப் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ப்ரீஃப் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அவைலபிளாக இருக்குது. அது ஜஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 6 மினிட்டாக டக்குன்னு ரீகேப்சுலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் நிறையா கான்செப்ட்ஸ்லாம் மிஸ் ஆகுது, நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுன்றதால நம்ம ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக கொஞ்சம் லைன் பை லைனையே நம்ம கதையாக சொன்னால் எப்படி இருக்குன்ற வீடியோ தான் இது. நம்ம சேனல்லே லைன் பை லைனும் அவைலபிளாக இருக்குது, ப்ரீஃப் வீடியோவும் அவைலபிளாக இருக்குது. இது கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டாக இருக்கிறதால தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, வாங்க லைன் பை லைன் பண்ண போயிடலாம். நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை கையில் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய அந்த டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்லாம் நான் மீனிங் சொல்லுவேன். அண்டர்லைன் பண்ணி நீங்கள் அப்படியே புக்கில் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் படிக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். த ரேட் ராப் which was written by Selma Lagerlöf. இந்த கதையை ஒரு ஸ்பேரி டேல்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ரேட் ராப் செல்லர் இருக்கான். அவனோட பேர்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம ரேட் ராப் செல்லர்னே கூப்பிடலாம். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்து அந்த கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு ஒரு ரேட் ராப்ஸ்லாம் அந்த ஒயரை வச்சு செஞ்சு அதை மக்கள் கிட்ட விற்று அவனுடைய குழப்ப ஓட்டிகிட்டு இருக்கான். என்னதான் இவனுக்கு மெட்டீரியல்லாம் ஃப்ரீயாக கிடைச்சாலும் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ரேட் ராப் விற்கிறவங்க கிட்ட வாங்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால சில நேரத்தில் அவனுக்கு காசும் கிடைக்காது சாப்பாட்டுக்கு. அதனால சில நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான், பிச்சையும் எடுக்க ஆரம்பிப்பான். அதாவது பெக்கிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய கிளாத்லாம் பாத்தீங்கன்னா டான் ஆகி கிழிஞ்சு தான் இருக்கும். அவனை பார்த்தாலே ஒரு மால் நியூட்ரிஷன், ரொம்ப ஒல்லியா பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி தான் இருக்காராம் ஒரு அப்பியரன்ஸ். இந்த ரேட் ராப் செல்லரோட வாழ்க்கையே பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா டல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இவருக்கு ஒரு வீடு கிடையாது, ரோட்டு ஓரத்தில் தான் தூங்குறாரு. ரோட்ல நடந்து போகும்போது தான் ரோட்ல யாராவது வந்தாங்கனாலும் பைக்ல போறவங்க கிட்ட இவர் அந்த ரேட் ராப் விற்க ட்ரை பண்றாரு. இவர்கிட்ட யாருமே கைண்டாவும் பேச மாட்டாங்க. ஸோ அதனால இவரும் யாருக்கிட்டையும் பேசாம இவருடைய ஓன் மெடிடேஷன், அதாவது இவருக்கே மைண்ட்ல நிறைய தாட்ஸ் ஓடிட்டு இருக்குமா. இதே மாதிரி ஒரு நாள் ரேட் ராப் வித்துட்டு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு புது தாட் ஒன்னு அப்பியர் ஆகுது. அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது அது என்னன்னா, இவன் எப்பவுமே பாத்தீங்கன்னா ரேட் ராப் பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான், இந்த ரேட் ராப் செல்லர். சோ இந்த மாதிரி ரேட் ராப் பத்தி ஒரு நாள் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு தாட் என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரு பிக் ரேட் ராப். அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே ஏதோ ஒரு விஷயத்தை பின்னாடி போய் டெம்ட் ஆகி அதை பின்னாடி போயிட்டு கடைசியில ட்ராப் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் திங்க் பண்றான். சோ இந்த ஒட்டுமொத்த உலகமே ஒரு ட்ராப் தான் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஏன்னா இந்த உலகம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பிளஷரபிளான திங்ஸ், அதாவது மணி, ஹாப்பினஸ், ஃபுட், ஹோம், க்ளோத்திங்ஸ் எல்லாமே கொடுக்கும். அந்த ரேட் ட்ராப் அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு சீஸ் அண்ட் பிக் மீட் அதை டெம்ட் ஆகி அந்த ரேட் பின்னாடியே போயிட்டு வாய வைக்கிறது இல்லையா, அந்த டெம்டேஷன்ல. அதே மாதிரி தான் மனுஷங்க ஏதோ ஒரு காசோ இல்ல ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங்கோ ஏதோ இன்னொரு பின்னாடி போய் கடைசியில இந்த ரேட் எப்படி ட்ராப் ஆகுதோ அதே மாதிரி நம்ம மனுஷங்களும் ஏதோ ஒரு டிசைரா நோக்கி ஓடி கடைசியில நம்ம அந்த விஷயத்துல ட்ராப் ஆயிக்கிறோமா அப்படின்னு நம்ம ரேட் ட்ராப் செல்லர் நினைக்கிறான். இந்த உலகத்துல யாருமே நம்ம ரேட் ட்ராப் செல்லர் கிட்ட கைண்டா பேசினதே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நடைபாதை வியாபாரி கிட்ட யாராவது பேசுவாங்களா? நம்ம கூட சிக்னல் நிற்கும் போது இந்த மாதிரி யாராவது ஏதாவது விற்கிறேன் சார் வாங்குங்கன்னு சொன்னா நம்ம கைண்டா பேசுவோமா? சோ அதே மாதிரி தான் இவங்க இந்த உலகத்துல யாருமே அவனுக்கு கைண்டா இல்ல. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு தாட், அதாவது மத்தவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, ஒரு அம்பானில ஆரம்பிச்சு எலன் மஸ்க்ல ஆரம்பிச்சு ஒரு பெக்கர் யாரா வேணா இருக்கலாம், ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டிருக்காங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு தாட் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தருது அப்படின்றத அவன் சொல்றான். சோ அவன் ரோட்ல ரொம்ப போரா டல்லா போயிட்டு இருக்க நாட்கள்ல இந்த மாதிரி இவனுக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் எப்படிலாம் இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல மாட்டி இந்த மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு டெம்டேஷன்ல ஏதாவது ஒன்று பண்ணி அதுல ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க இல்லையா, அந்த கான்செப்டை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவனுக்கு இது சந்தோஷம் கொடுக்குது, மத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறது இவனுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்றத அவர் சொல்றான். இப்படி ஒரு நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ஈவினிங் நடந்து போகும்போது இவரால் நடக்கவே முடியல, ரொம்பவே டயர்டா இருக்காரு. ரொம்ப டயர்டா நடந்து போகும்போது அங்க ஒரு கிரே கலர் காட்டேஜை பாக்குறாரு. சரி இன்னைக்கு இவங்க போய் தங்கலான்னு சொல்லிட்டு அங்க போய் கதவு தட்டி நான் இன்னைக்கு தங்கிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேட் ராப் செல்லர் கேட்கிறாரு. சைடு கதவு திறந்தவர் யாருன்னா ஒரு ஓல்டு மேன். நார்மலா இந்த மாதிரி யாராவது இவர் போய் கேட்டார்னா எல்லாருமே கோவப்படுவாங்களாம். பட் இந்த ஓல்டு மேன் கோவப்படாம கொஞ்சம் லைட்டா சிரிக்கிற மாதிரி சிரிச்சு சரி வாங்கன்னு பர்மிஷன் கொடுக்குறாருன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா, ஏன்னா அந்த ஓல்டு மேன் ஒரு லோன்லி பர்சன், அவருக்கு ஒய்ஃபோ சில்ட்ரனோ கிடையாது. சோ தட் யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசலாம் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா அவருடைய லோன்லினஸ் போக்குறதுக்காக இந்த ரேட் ராப் செல்லர் சரி வா தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மேன் சொல்றாரு. இப்போ அந்த ஓனர், அதாவது அந்த ஓல்டு மேன் என்ன பண்றாருன்னா, ரேட் ராப் செல்லர் வந்ததுக்காக அவருக்கு டின்னர் ரெடி பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் டொபாக்கோ ஸ்லைசஸ் எல்லாம் வச்சிருக்காரு, அதாவது சிகரெட் பிடிக்கிறதுக்காக அவர் வச்சிருக்க டொபாக்கோ ஸ்லைசஸ் எல்லாம் அவனுக்கும் கொடுக்குறாரு, அந்த ரேட் ராப் செல்லருக்கும் கொடுக்குறாரு. அவனும் வாங்கி ஸ்மோக் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கார்ட் கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க, ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இந்த ஓல்டு மேனை சம்டைம்ஸ் காட்டேஜ் ஓனர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சில நேரத்தில் கிராஃப்டர்னு சொல்லுவாங்க. கிராஃப்டர்னா ஃபார்மர். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ்ல இந்த மாதிரி சொன்னாலும் ஓல்டு மேன், காட்டேஜ் ஓனர் ஆர் கிராஃப்டர் இது மூணுமே இந்த ஹவுஸ் ஓனர் தான் சொல்லுது, அதாவது இந்த ஓல்டு மேன். சரியா, இந்த ஓல்டு மேன் கொஞ்சம் ஜெனரஸான பர்சன், அதாவது கொஞ்சம் கிட்டத்தட்ட
வந்து ஒரு ஓட்டவாய் மாதிரி. ஸோ இவரே வாலண்டியரா என்ன பண்றாரு, இவரை பத்தியான எல்லா சீக்ரெட்ஸையுமே வந்து இந்த ரேட் ட்ராப் செல்லர், அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான், பட் இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஏன்னா இவர் ரொம்ப லோன்லியா இருந்திருக்காரு இல்லையா, ஒருத்தவங்க கிடைச்சிட்டான உடனே இவரை பத்தியான எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ராம்ஜோஸ் அயன் ஒர்க்ஸ் அந்த பிளேஸ்ல வந்து ஒரு பீஸ் ஆஃப் லேண்டை வந்து வாங்கி அங்க வந்து அவர் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தேன், நான் கொஞ்சம் ரிச்சான பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஃபேம், இவருடைய லைஃப் ஹிஸ்டரிஸை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டே லேபர்லாம் இப்ப பண்ண முடியல, ஏன்னா இப்ப கொஞ்சம் வயசானதால அதெல்லாம் பண்ணாம இவர் இப்ப என்ன பண்றாருன்னா ஒரு கவ் ஒன்று வச்சிருக்கான். அந்த கவ்ல இருந்து வரக்கூடிய மில்கை தான் வந்து ஒரு கிரீமரிக்காக விற்கிறான். அதாவது இந்த சீஸ் பட்டர்லாம் இருக்கக்கூடிய கிரீமரிக்கு விற்கிறான். ஸோ இந்த மாதிரி வித்து அந்த ஓல்டு மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 kroner மணி வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த ஓல்டு மேன் சொல்ற உடனே அந்த ரேட் ட்ராப் செல் கொஞ்சம் நம்புற மாதிரி தெரியலன்ட்டு இந்த ஓல்டு மேனே நினைச்சுக்கிட்டு நீ நம்பல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன ஒரு விண்டோ பக்கத்துல ஒரு பவுச் தொங்கிட்டு இருக்கு, போய் அந்த பவுச்ல இருந்து 30 kroner மணியை எடுக்கிறாரு. இங்க பாரு, அது ரொம்ப ஃபோல்டாய் மடிச்சிருக்கு அந்த காசு. அந்த காசை எடுத்து 30 kroner இங்க பாரு நான் வச்சிருக்கேன், நம்பலாம் பாரு, உண்மையிலேயே நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓல்டு மேன் நம்ம ரேட் ட்ராப் செல்லர் கிட்ட சொல்றாரு. அந்த காசை ஃபுல்லா காமிச்சிட்டு அந்த ஓல்டு மேன் அந்த காசை காமிச்சிட்டு மறுபடியும் அந்த காசை எடுத்து அந்த பவுச்லயே வச்சுட்டு திரும்ப அந்த விண்டோ பக்கத்துல இருக்கக்கூடிய நெயிலே ஆணில மாட்டிடுறாரு. ரெண்டு பேரும் தூங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே ஏர்லி மார்னிங்ல எழுந்துட்டாங்க. நம்ம கிராஃப்டர், அதாவது நம்ம ஓல்டு மேன் வந்து அவருடைய கவ மில்க் பண்ண போகணும் இல்லையா, சோ அதுக்காக அவர் சீக்கிரமாவே எழுந்து கிளம்புறாரு. ஓனரே கிளம்புறாருன்னும் போது ரேட் ட்ராப் செல்லர் வந்து ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஷெல்டர் கேட்டார் இல்லையா, சோ அவரும் வந்து வீட்டுல இருக்கிறது நல்லபடியா இருக்காது சொல்லிட்டு அவரும் கிளம்பி ரெண்டு பேருமே குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஓல்டு மேனும் வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஒரு ஆஃப் அன் அவர் இருக்கும், நம்ம ரேட் ட்ராப் செல்லர் மறுபடியும் அந்த கிரே காட்டேஜுக்கு வராரு. அந்த வீடு பூட்டி இருக்கு, பட் இவர் வீட்டுக்குள்ள போக விரும்பல. அப்படி நேரா அந்த விண்டோ கிட்ட போய் அந்த விண்டோல இருக்கக்கூடிய கண்ணாடியை உடைச்சி அதுல மாட்டி இருக்கக்கூடிய, அதாவது அந்த நெயில்ல மாட்டி இருக்கக்கூடிய பவுச் எடுக்கிறாரு. அந்த பவுச்ல இருந்து 30 kroner மணியை எடுத்து இவர் பாக்கெட்ல வேகமா சொருவிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. பாக்கெட்ல கையை வச்சு இவருடைய ஸ்மார்ட்னஸ் நினைச்சு இவரே வந்து பெருமைப்பட்டுக்கிறாரு. பா இப்படியோ சூப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு சரி மெயின் ரோடு வழியா போக வேண்டாம், ஹைவே ரோடு வழியா போனா கொஞ்சம் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஹைவே ரோட் இவர் ஜங்கிள் ரோட், அதாவது ஃபாரஸ்ட் ரோட வந்து எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நடந்துட்டு இருக்காரு. பட் போக இந்த ஃபாரஸ்ட் ரொம்ப டென்ஸா இருக்கு, அதாவது அடர்ந்து காடுன்றதால இவருடைய வழி வந்து மறந்து போயிடுறாரு. காட்டுல தொலைஞ்சு போக ஆரம்பிக்கிறாரு. இவர் எங்க போறாருன்னு தெரியல, போன பாதையிலே மறுபடியும் நடக்கிறாரு. இவரால வழியை கண்டுபிடிக்கவே முடியல. அதுல இருக்கக்கூடிய ரூட்ஸ் எல்லாம் ரொம்பவே ட்விஸ்டிங்கா இருக்கிறதால இவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம தொலைஞ்சிட்டோம், அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்மளால வெளில போக முடியாது சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இவர் எவ்வளவுதான் நடந்து போனாலுமே திரும்ப ஒரே ரூட்ல தான் வராருன்றத கடைசியா தான் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அவர் நினைச்சாருல்ல ஒரு தாட், அதாவது இந்த உலகத்துல எல்லாருமே வந்து ஒரு விதமான ட்ராப்ல போய் மாட்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவருடைய தாட் இவருக்கே வருது. ஏன்னா இவர் காசுக்கு திருடி ஆரம்பிச்சு மறுபடியும் இவருடைய ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டாரு. அது ஒரு டெம்ப்ட், காசை திருடணும்னு நினைச்சு அந்த டெம்ப்ட் ஆகி அந்த காசை திருடனதால இவருமே அந்த வேர்ல்டுல எல்லாருமே மாதிரி இவரும் ட்ராப் ஆயிட்டாருன்னு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ரேட் ட்ராப் செல்லர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த காடு வந்து ஒரு இம்பெனட்ரபிள் பிரிசன், அதாவது நெவர் எஸ்கேப் பிரிசன் மாதிரி இருக்கான், இதுல இருந்து வெளியே வர முடியாம இங்கே நம்ம சாக போறோம்னு சொல்லிட்டு பயங்கரமா பயப்படுறாரு. ஏன்னா இது வேற டிசம்பர் மந்த், ரொம்ப கோல்டா இருக்கும், சீக்கிரமாவே இருட்டாயிடுது, இந்த ஜங்கிள்ல இருக்கிறது ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு சொல்றதால நம்ம சீக்கிரமா சாக போறோம்னு சொல்லிட்டு இவருடைய ஹோப் எல்லாமே போயிடுது, கண்டிப்பா நம்ம செத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே அந்த காட்டுல எனர்ஜிலாம் போய் முட்டி போட்டுட்டு தரையில போய் தலைய வைக்கும் போதுதான் அவருக்கு இப்போ ஒரு சவுண்ட் கேக்குது, ஏதோ இரும்புல அடிக்கிற சவுண்ட் மாதிரி கேக்குது. சுத்தி எடுத்து அடிச்சா எப்படி சவுண்ட் வரும் அந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. சரி பக்கத்துல ஏதோ ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த சவுண்ட் வர வழியா எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு ரொம்பவே டயர்டா தான் இருக்காரு, பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவருடைய எனர்ஜி எல்லாம் கேதர் பண்ணி எந்த சைடு சவுண்ட் வருதோ அந்த சைடு நடந்து போறாரு. இப்போ ராம்ஜோஸ் அயன் ஒர்க்ஸ் இது வந்து ஒரு இரும்பு பட்டறையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த இரும்பு பட்டறை எப்படி இருக்குன்னா, சம்மர் டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஷிப், அந்த போட்ஸ் எல்லாம் வச்சு அங்க இருக்கக்கூடிய அயன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். அண்ட் பெரிய ட்ரக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரோடு வழியா அந்த நிறைய சார்கோல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அதுல 1-2 கீழே விழும். அதுல கீழே விழுந்ததுல கார் ஏறி கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாமே பிளாக்கா தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அந்த ராம்ஜோஸ் அயன் ஒர்க்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த ரேட் ட்ராப் செல்லர் அந்த ராம்ஜோஸ் அயன் ஒர்க்ஸ் கிட்ட தான் வரா. கிறிஸ்மஸ் வந்து நாளைக்கு தான், அதாவது இவங்க கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம். இப்போ நம்ம ரேட் ட்ராப் செல்லர் அங்க வரும்பொழுது அங்க மாஸ்டர் ஸ்மித், அவருடைய ஹெல்ப்பர், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஜ்னா என்னன்னா, இந்த நெருப்பெல்லாம் வந்து ஒரு கொகை மாதிரி இருக்கும், அதுல போட்டுட்டு அதுல இருந்து உருக்கி எடுப்பாங்க இல்லையா இரும்ப, அதுதான் ஃபோர்ஜ் சொல்லுவாங்க, ஃபர்னசஸ்னு சொல்லுவாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த அயன் மாஸ்டர்ஸ், இந்த இவங்களோட ஹெல்ப்பர் எல்லாமே வந்து பிக் அயன்னா ரா அயனை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபர்னசஸ்ல உருக்கி அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு இரும்புல வச்சு அவங்களுக்கு வேணுமான ஷேப்ல மாத்திக்கிறாங்க. அந்த ஃபர்னசஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா வுட்ல தான் ஷூ போட்டிருக்கான். ஏன்னா வந்து பிளாஸ்டிக்ஸ்ல எல்லாம் போட்டா ஈஸியா உருங்கிடும் இல்லையா, ஏன்னா இந்த ஃபர்னசஸ் ரொம்ப ஹாட்டா இருக்கும் இல்லையா, சோ அந்த ஹீட்லயே வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் உருகிடும்ன்றதால அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடன் ஷூஸ் தான் போட்டிருப்பாங்க. அந்த ராம்ஜோஸ் அயன் ஒர்க்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சவுண்டா இருக்குமா, ஏன்னா வந்து அந்த இரும்பு எரியிற சவுண்ட், அந்த இரும்பு வந்து கிராக் ஆகுற சவுண்ட், அதுக்கப்புறம் அந்த சார்கோல் பாய் வந்து ஷவல் யூஸ் பண்ணி அதுல சார்கோல் எடுத்து அந்த ஃபர்னசஸ்ல போடுறது, இந்த மாதிரி கிளட்டரிங் சவுண்ட்
சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியா இங்க கேட்டுட்டே இருக்குமா. இந்த சத்தத்துல இந்த பிளாக் ஸ்மித், மாஸ்டர் ஸ்மித்தா தான் பிளாக் ஸ்மித் சொல்றாங்க. பிளாக் ஸ்மித்னா வந்து இந்த இரும்பு அடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் பிளாக் ஸ்மித்னு சொல்லுவாங்க. சோ இவ்வளவு சவுண்ட்ல இங்க இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்மித், அந்த ஹெல்பர், இந்த அப்ரெண்டிஸ் யாருமே வந்து நம்ம ராட் ட்ராப் செல்லர் கவனிக்கவே இல்லை. நம்ம ராட் ட்ராப் செல்லர் கிட்டத்தட்ட கதவை திறந்து இந்த ஃபர்னஸஸ் கிட்ட வரைக்குமே வந்துட்டாரு. இப்போதான் நம்ம பிளாக் ஸ்மித் அவரை பார்க்க ராட் ட்ராப் செல்லர் உள்ள வந்து நிக்கிறாரு. பட் அந்த பிளாக் ஸ்மித் வந்து பெருசா வந்து ஷாக் ஆகல. ஏன்னா வந்து இந்த மாதிரி வீடே இல்லாதவங்க வந்து அதிகமா வந்து இந்த மாதிரி ஃபோர்ஜ், இந்த மாதிரி ஹீட்டா இருக்கக்கூடிய பிளேசஸ்ல வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நாள் தங்கிட்டு போறேன், கொஞ்ச நேரம் வார்ம் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வின்டர் சீசன்ல வர்றது ரொம்ப யூசுவலான விஷயம் தான். சோ அதனால வந்து பிளாக் ஸ்மித் பெருசா எந்த விதமான சர்ப்ரைஸும் ஆகல. நம்ம பிளாக் ஸ்மித் இந்த ராட் ட்ராப் செல்லரை பாக்குறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ராம்ப்னா வந்து நாடோடி, ஒரு இடம் வந்து வீடுன்னு கிடையாது. சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிட்டே இருப்பான். அவன மாதிரி தான் இருக்கான். நம்ம பிளாக் ஸ்மித் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தவுட் சிம்பத்தி அவனை வந்து ஒரு மாதிரி கேவலமா தான் பாக்குறாரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் பியர்டு, டர்ட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு, கிழிஞ்ச ட்ரெஸ் வேற இருக்கு. அந்த ராட் ட்ராப்பை வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட்ல தொங்க விட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு பிளாக் ஸ்மித். நம்ம ராட் ட்ராப் செல்லர் பிளாக் ஸ்மித்தை பார்த்து இன்னைக்கு ஒரு நாள் தங்கிட்டு போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெக்வஸ்டா கேட்கறான். பட் பிளாக் ஸ்மித் அதுக்கு பதிலே சொல்லாம ஜஸ்ட் தலையை மட்டும் ஆட்டுறாரு. அதாவது அக்செப்ட் தான் பண்ணிக்கிறாரு. பட் அரகண்டா வந்து தலையை மட்டும் சரி சரி அப்படின்ற மாதிரி தலையை மட்டும் தான் ஆட்டுறாரு. ஒரு வார்த்தை கூட பேசல. நம்ம ராட் ட்ராப் செல்லரும் பேச வரல. சரி தங்க தான் வந்தோம், நம்ம தூங்குறதுக்கு இடம் கிடைச்சிட்டு சொல்லிட்டு அவரு போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ராம்ஸ்ஜோ அயன் மில்லோடைய ஓனர் யாருன்னு பாத்தீங்கன்னா அயன் மாஸ்டர். இவரோட நேம் சொல்லல, அயன் மாஸ்டர் தான் சொல்லுவாங்க. அயன் மாஸ்டர் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான பர்சன். இவருடைய ஆம்பிஷனே என்னன்னா பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் அயனை வந்து மார்க்கெட்டுக்கு செல் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்சன். நம்ம அயன் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அயன் மில்க்கு வந்து நைட்டு மார்னிங் எப்போ வேணா ரவுண்ட்ஸ்க்கு வருவாரு. ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி வேலை எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சோ அன்னைக்கு நைட்டும் வராரு. அதாவது நம்ம ராட் ட்ராப் செல்லர் அன்னைக்கு போய் தங்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அயன் மாஸ்டர் இப்ப ரவுண்ட்ஸ்க்காக ராம்ஜோஸ் அயன் மில்க்கு வராரு. இப்ப நம்ம அயன் மாஸ்டர் ராம்ஜோஸ் அயன் மில் வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராட் ட்ராப் செல்லர் தான். ராட் ட்ராப் செல்லரை பார்த்துட்டு நம்ம அயன் மாஸ்டர் ரொம்ப ஒரு மாதிரி கியூரியஸா கிட்ட வராரு. இப்ப நம்ம பிளாக் ஸ்மித் சொல்றான், அவன் வந்து ஒரு ட்ராம்ப், அதாவது நாடோடி, ஏதோ வந்து நைட்டு தங்கிட்டு போகணும்னு சொல்றான், அதனால விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் இவன் சொல்ற எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம அயன் மாஸ்டர் கண்டுக்காம அவங்க கிட்ட போவேன்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்மித் சொல்றாரு. பட் அதெல்லாம் கன்சிடரே பண்ணாம அயன் மாஸ்டர் அவன் கிட்ட வராரு. கிட்ட வந்து அவன் கேர்ஃபுல்லா வந்து பாக்குறாரு. அவன் ஒரு ஹேட் வேற போட்டுருக்கான். அந்த ஹேட்டை ரிமூவ் பண்ணி கிட்ட பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிடுறாரு. அதாவது சர்ப்ரைஸ்னா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஷாக்கிங் சர்ப்ரைஸ். நம்ம அயன் மாஸ்டர் என்ன நினைச்சுக்கிறாரு, டேய் நில்ஸ் ஓலாஃப் நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதாவது நம்ம அயன் மாஸ்டர் அந்த ராட் ட்ராப் செல்லரை நில்ஸ் ஓலாஃப் நீதானா, பாரு எப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ராட் ட்ராப் செல்லருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. பட் இங்கதான் ஒரு ட்விஸ்டே. நம்ம ராட் ட்ராப் செல்லருக்கு அயன் மாஸ்டர் முன்ன பின்ன தெரியவே தெரியாது. இவர் பேரும் கேள்விப்பட்டதில்ல, ராம்ஜோஸ் அயன் மில்க்கு முன்னாடி வந்தது இல்ல. சோ இவனுக்கு தெளிவா தெரிஞ்சது அயன் மாஸ்டர் ஏதோ வேற ஒரு பழைய ஃப்ரெண்டை வந்து நம்மள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது வந்து தெளிவா தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம ராட் ட்ராப் செல்லர் என்ன யோசிக்கிறானா, நம்ம உண்மையை சொல்லாம அப்படியே சைலண்ட் இப்படியே சமாளிச்சா நமக்கு ஏதாவது காசு தருவார் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதுவுமே சொல்லாம அப்படியே அவர் சொன்ன போய் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ராட் ட்ராப் செல்லர் என்ன சொல்றான், ஆமா என்ன பண்றது, எனக்கு நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராட் ட்ராப் செல்லர் அயன் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு. இப்ப நம்ம அயன் மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஆர்மில இருந்து ரிசைன் பண்ணியே இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் மட்டும் நீ ரிசைன் பண்றப்ப இருந்ததுன்னா கண்டிப்பா உன்னை ரிசைன் பண்ண விட்டுருக்க மாட்டேன்னு சொல்றாரு. இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் அயன் மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஆர்மில ஒர்க் பண்ணிருக்காரு. அங்க வந்து இவருடைய ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து நில்ஸ் ஓலாஃப்னு ஒருத்தர் இருந்திருக்காரு போல. சோ இந்த அயன் மாஸ்டர் அவருடைய ஓல்டு ஆர்மி ஃப்ரெண்டை வந்து இந்த ராட் ட்ராப் செல்லர்னு நினைச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் சொல்லிட்டு அயன் மாஸ்டர் சரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் மாஸ்டர் அந்த ராட் ட்ராப் செல்லரை கூப்பிடுறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ராட் ட்ராப் செல்லர் பயங்கரமா பயந்துறான். ஐயோ என்னடா இது, காசு எதா கொடுப்பாருன்னு பார்த்தா வீட்டுக்கு கூப்பிடுறாரு. என் ஃப்ரெண்டு மாதிரிலாம் ட்ரீட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, இல்ல நான் வரல. ஏன்னா இவன் என்ன நினைச்சானா, இவர் ஏதாவது காசு கொடுப்பாருன்னு நினைச்சான். பட் இவர் என்னன்னா வீட்டுக்கு கூப்பிட்டாரு. அயன் மாஸ்டர் வீட்டுக்கு போறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளே போயிட்டு லயன்ஸோடைய டென்ல தலை விடுற மாதிரி, அதாவது சிங்கத்தோட கோகையில தலை விடுற மாதிரி தேவையில்லாம நம்ம பண்ண வேணாம். நான் இல்ல இங்க தங்கிட்டு காலைல போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராட் ட்ராப் செல்லர் அயன் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு. நம்ம அயன் மாஸ்டர் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா, ஒருவேளை இந்த ராட் ட்ராப் செல்லர் அதாவது இவருடைய ஓல்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறார் இல்லையா, ஒருவேளை இவன் வந்து இவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போட்டுக்கிறதால கொஞ்சம் வந்து எம்பாரஸ்டா ஃபீல் பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு இவர் வந்து அவனை கன்சோல் பண்றாரு. கவலைப்படாதா, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, உனக்கு தான் தெரியும்ல என் ஒய்ஃப் எலிசபெத் வந்து இறந்து போயிட்டா, என்னோட பசங்களும் வந்து அப்ராட்ல இருக்காங்க, என் பொண்ணு மட்டும் தான் என் வீட்டுல இருக்கா, நாங்க 2 பேர் தான் இருக்கோம், எங்க கூட வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயன் மாஸ்டர் ராட் ட்ராப் செல்லரை மறுபடியும் கூப்பிடுறாரு. பட் நம்ம ராட் ட்ராப் செல்லர் தெளிவா இருக்கான். இவன் எவ்வளவுதான் இவர் கூப்பிட்டாலுமே அவன் வந்து மறுபடியும் இல்ல நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிடுறான். நம்ம அயன் மாஸ்டர் என்ன பண்றாரு, பிளாக் ஸ்மித், அந்த பிளாக் ஸ்மித்தோட நேம் தான் ஸ்ட்ரெஜன் ஸ்ட்ராம், அவங்க கிட்ட வந்து சொல்றாரு, ஒருவேளை கேப்டன் வான் ஸ்டேலுக்கு வந்து இங்க தூங்குறதா பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஸ்மித் கிட்ட நம்ம அயன் மாஸ்டர் சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சிரிச்சிட்டு அயன் மாஸ்டர் அங்க இருந்து போயிடுறாரு. பட் பிளாக் ஸ்மித்க்கு அயன் மாஸ்டர் பத்தி தெளிவாவே தெரியும். ஏன்னா ஒரு ஓனர் இல்லையா. பிளாக் ஸ்மித் வந்து இவர் என்ன ரொம்ப அடமெண்டான பர்சன் ஆச்சு, இப்படிலாம் அக்செப்ட் பண்ணிட்டு போக மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்மித் கொஞ்சம் அப்படியே டவுட்டா தான் இருக்கான். இப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம அயன் மாஸ்டர் கிளம்பிட்டாரு. ஒரு ½ an hour இருக்கும்
இருக்கும். இப்போ ஏதோ ஒரு கார் வந்து நிக்குது. இப்போ அயன் மாஸ்டர் வரல, அவருக்கு பதிலா அவங்களுடைய டாட்டர் தான் வந்திருக்காங்க, எட்லா வில்மன்சன். ஏன் அயன் மாஸ்டர் அவங்க டாட்டர் அனுப்பியிருக்காருன்னா, அவங்க டாட்டர் வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா கன்சோல் பண்றதுல ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன், நல்லா பேசுவாங்க, கைண்டா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அயன் மாஸ்டர் தான் அவங்க டாட்டர் அனுப்பியிருக்காரு. நம்ம அயன் மாஸ்டருடைய டாட்டர் வந்து ரொம்ப பிரிட்டி கேர்லாம் கிடையாது, பட் ரொம்ப குவைட் அண்ட் ஜென்டிலான ஒரு கேர்ள். எட்லா வில்மன்சன் கூடிய ஒரு சர்வெண்ட்டும் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் ராம்ஜோஸ் அயன் மில் உள்ள வராங்க. உள்ள வந்து ஃபர்னசஸ் கிட்ட பிளாக் ஸ்மித் அவங்களோட அப்ரெண்டிஸ்லாம் அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க கிட்ட கரெக்டா வந்து ஃபர்னசஸ் கிட்ட வராங்க. அங்கதான் வந்து நம்மளுடைய ராட் ட்ராப் செல்லர் ஒரு பிக் அயனை தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருக்கான், ஒரு ஹேட் எல்லாம் மூடிட்டு. நம்ம எட்லா வில்மன்சன், அதாவது அயன் மாஸ்டருடைய டாட்டர் பேர் தான் வந்து எட்லா வில்மன்சன். அவங்களை எட்லா வில்மன்சன்னே சொல்றேன், உங்களுக்கு புரியும். எட்லா வில்மன்சன் நேரா என்ன பண்றாங்க, நம்ம ராட் ட்ராப் செல்லர் கிட்ட போயிட்டு அவன் முகத்துல மூடி இருக்கக்கூடிய ஹேட் எடுக்கிறாங்க. அவன் எடுத்த உடனே ஃப்ரைட்டன் ஆகி டக்குன்னு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பயந்து எழுந்திருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா திருடன் இல்லையா, ஆல்ரெடி திருடி இருக்கான் அப்படின்றதால கொஞ்சம் வந்து ஒன் ஐ ஓபன், அதாவது கொஞ்சம் காஷியஸா தான் தூங்கிட்டு இருக்கான். இவங்க வந்த உடனே பார்த்து பயந்துடுறான். நம்ம எட்லா வில்மன்சன் ரொம்ப கைண்டா பேசுவாங்க. அவங்க வந்த உடனே என்ன சொல்றாங்க, எங்க அப்பா சொன்னாரு இந்த மாதிரி வந்து நீங்க இங்க தூங்க போறீங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப சாரி கேப்டன், உங்க டைம் வந்து இந்த மாதிரி ரொம்ப மோசமா இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சிம்பத்தியோட அவனை பாக்குறாங்க. இவங்க அப்படி பார்க்கும் போதே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவன் எய்தர் ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கணும், இல்ல ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு போயிருக்கணும், அந்த மாதிரி தான் இவன் வந்து பயப்படுறான் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு, கேப்டன் நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா போதும், ஜஸ்ட் நீங்க எப்போ நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க போயிடலாம், உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க, இந்த கிறிஸ்மஸ் ஈவை எங்க கூட செலிப்ரேட் பண்ணுங்க, மத்தபடி உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க, நீங்க போகணும்னு நினைச்சா எப்ப வேணா போலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனர்ல ரொம்ப கைண்டா ராட் ட்ராப் செல்லர் கிட்ட சொல்றாங்க. இவங்க சொல்றதை கேட்டு நம்ம ராட் ட்ராப் செல்லருக்கே வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் ஆயிடுது. உடனே நம்ம ராட் ட்ராப் செல்லர், இந்த மாதிரி என்ன யாருமே இவ்வளவு கைண்டா எனக்கு கூப்பிட்டது இல்ல, பேசினது இல்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அக்செப்ட் பண்றாரு நம்ம ராட் ட்ராப் செல்லர். நம்ம எட்லா வில்மன்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட அப்பாவோட ஃப்ரெண்ட் கேப்டன் நினைக்கிறாங்க. பட் இவ அவர் கிடையாது இல்லையா. பட் இருந்தாலுமே நம்ம ராட் ட்ராப் செல்லர் இவங்க பேசினதுல மயங்கி, அதாவது இவங்க பேசின அந்த கைண்ட் வேர்ட்ஸ்ல வந்து மயங்கி அவங்க கூட சரி போறேன்னு ஒத்துக்கிறாரு. எட்லா வில்மன்சன் கூட வந்த அந்த சர்வன்ட் வந்து ஒரு கோட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கோட்டை வாங்கி போட்டுட்டு அங்க இருந்து போறாரு. அங்க சுத்தி இருக்கக்கூடிய பிளாக் ஸ்மித் அவங்க ஹெல்ப்பர் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அஸ்டனைஸ்டா பாக்குறாங்க. என்னடா அயன் மாஸ்டர் வந்து இவ்வளவு கேட்டாரு, பட் இவங்க வந்து கூப்பிட்ட உடனே இவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஸ்டனைஸ்டா பாக்குறாங்க. கார்ல ஏறி உட்காந்து நம்ம ராட் ட்ராப் செல்லர் போயிட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் தோணுது, ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. த சேம் தாட் இதுக்கு முன்னாடி ஒன்னு நினைச்சிருந்தான் இல்லையா, இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டச் பண்ணி அந்த ட்ராப்ல மாட்டிப்பாங்க இல்லையா, அத மாதிரி தான் இப்போ அவன் அந்த ட்ராப்ல மாட்டுறதுக்கு போறான் அப்படின்ட்டு அவன் என்ன நினைக்கிறான், இந்த ட்ராப்ல இருந்து என்னால வெளில வர முடியுமானே தெரியலையே ராட் ட்ராப் செல்லர் நினைக்கிறாரு. இப்போ அயன் மாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அயன் மாஸ்டரோட வீட்டுல அயன் மாஸ்டர் கொஞ்சம் ஹாப்பியாவே இருக்காரு. ஏன்னா அவருடைய ஓல்ட் ஃப்ரெண்டை பாத்துருக்காரு, அன்எக்ஸ்பெக்டடா பாத்துருக்காரு இல்லையா. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்டரியில ரொம்ப ஹாப்பியா வந்து அவங்க டாட்டர் கிட்ட பேசுறாங்க. டைனிங் ரூம்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அயன் மாஸ்டர் இவனுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவன் இந்த ராட் ட்ராப் செல்லர் எல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது இவனுக்கு வந்து தொழில் கத்து கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்றாரு. எட்லா வில்மன்சன் அவங்க டைனிங் ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டே வந்து பேசுறாங்க. இவரை பார்த்தா வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அது மட்டும் இல்லாம இவரை பார்த்தா ஒரு எஜுகேட்டட் பர்சன் மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எட்லா வில்மன்சன் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க அயன் மாஸ்டர் கிட்ட. அயன் மாஸ்டர் என்ன சொல்றாரு, இருமா கொஞ்சம் பொறுமையா இரு, இந்த பிச்சைக்கார ட்ரெஸ் போட்டுருக்கிறதால தான் அவன் இப்படி இருக்கான், ஒன்ஸ் அந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்தினா அவன் வந்து கொஞ்சம் நார்மலா ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டா நம்ம ராட் ட்ராப் செல்லர் என்டர் ஆகிறான். அதாவது நமக்கு ராட் ட்ராப் செல்லர்னு தெரியும், அயன் மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் அவரோட ஓல்ட் ஃப்ரெண்ட் நில்ஸ் ஓலாஃப். ராட் ட்ராப் செல்லர் உள்ள வரான். உள்ள வரும்பொழுது இப்ப நல்லா கிளீன் ட்ரெஸ் போட்டிருக்கான், குளிச்சுட்டு ஹேர் கட்லாம் பண்ணி கிளீனா ஷேவ் பண்ணிட்டு அயன் மாஸ்டரோடைய ஒரு நல்ல கிளாத்தே போட்டுட்டு உள்ள வராரு. இப்போ நம்ம அயன் மாஸ்டர் அவனை தெளிவா பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நேத்து அந்த ஃபர்னசஸ் இருட்டுல கொஞ்சம் பார்க்கும்போது தாடிலாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய ஓல்ட் ஃப்ரெண்ட் நினைச்சாரு. பட் இப்பதான் கிளியரா தெரியுதுல, பகல்ல இவ்வளவு கிளியரா தெரியுது, கண்டிப்பா இவன் நம்ம ஃப்ரெண்டு கிடையாதுன்றது அயன் மாஸ்டர் கிளியர் ஆயிடுறாரு. டக்குன்னு வந்து ஷாக் ஆகி யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. நம்ம அயன் மாஸ்டர் சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. பட் த ஸ்ட்ரேஞ்சர், அதாவது நம்ம ராட் ட்ராப் செல்லர் வந்து எதுவுமே எக்ஸ்கியூஸ் எல்லாம் கேட்கல. ராட் ட்ராப் செல்லருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம லக்ஸுரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்றது கிளியர் ஆயிடுச்சு. நம்ம ராட் ட்ராப் செல்லர் என்ன சொல்றான், இது என் ஃபால்ட் கிடையாது, நான் ஜஸ்ட் அந்த ராம்ஜோஸ் அயன் மில்ல ஃபோர்ஜ்ல ஒரு நாள் படுத்துட்டு போறதா சொன்னேன், நீங்க தான் கூப்பிட்டீங்க, நான் எந்த பிரச்சனையும் பண்ணல, நான் இப்ப கூட அந்த கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராட் ட்ராப் செல்லர் அயன் மாஸ்டர் கிட்ட சொல்றாரு. பட் நம்ம அயன் மாஸ்டர் என்ன சொல்றாரு, கோவமா நீ முன்னாடியே உண்மையை சொல்லியிருக்கணும், இப்ப நீ உண்மையை சொல்லாததால கண்டிப்பா உன போலீஸ்ல ஷெரீஃப் கிட்ட பிடிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அயன் மாஸ்டர் சொல்றாரு. நம்மளுடைய ராட் ட்ராப் செல்லர் இப்ப என்ன பண்றாரு, வேகமா முன்னாடி வந்து பெஞ்ச்ல வேகமா அடிச்சுட்டு ஒரு விஷயம் பேச ஆரம்பிக்கிறான். அதாவது இவன் முன்னாடி உனக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா, இந்த உலகமே வந்து ஒரு ட்ராப் தான், எல்லாரும் ஏதோ ஒரு டெம்ப்டேஷன் பின்னாடி போய் ட்ராப் ஆகி மாட்டிப்பாங்க, அதை வந்து சொல்றான். சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு என்ன ஷெரீஃப் கிட்ட பிடிச்சு கொடுத்தீங்கன்னா அயன் மாஸ்டர் நீங்க நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டுவீங்க, இந்த உலகமே இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா நம்ம ராட் ட்ராப் செல்லரும் சொல்றான். கிட்டத்தட்ட சாபம் விடுற மாதிரி பேசுறான். உடனே நம்ம அயன் மாஸ்டரும் வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா நீ இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லிட்டு, சரி விடு, நானும் வந்து இந்த கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ஷெரீஃபை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ஒழுங்கு மரியாதை
பேசாத, என் வீட்ல இருந்து இமீடியட்டா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அயன் மாஸ்டர் கோவமா சொல்றாரு. இப்போ நம்ம ராட் ட்ராப் செல்லர் வெளில போறதுக்காக கதவை ஓபன் பண்றான். பட் எட்லா வில்மென்சன் வந்து என்ன பண்றாங்க, நீ எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. உடனே அயன் மாஸ்டருக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ என்ன பண்றன்னு தெரியுதா உனக்குன்னு கத்துறாரு. நம்ம எட்லா வில்மென்சன் தலை குனிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லப்பா, நம்ம வந்து இவரை வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஈவ் செலிப்ரேஷன் கூப்பிட்டோம். இவர் பாவம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஹங்கிரி பர்சன் தான். பட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டேல வந்து நமக்கு இவ்வளவு ஹோப் கொடுத்துட்டு இமீடியட்டா அதெல்லாம் எதுவும் கிடையாது, வீட்டை விட்டு வெளில போனா அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப வந்து அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக இவங்க பேசுறாங்க. அவங்க அப்பாவே எகுத்து நம்ம எட்லா வில்மென்சன் அது கூட என்ன சொல்றாங்கன்னா, த்ரூ அவுட் த இயர் இந்த ராட் ட்ராப் செல்லர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வீடு இல்லாம, சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடாம, நிம்மதியா தூக்கம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாரு இல்லையா, நீங்க ஒரு நாளாவது நம்ம சாப்பாடு கொடுத்து நிம்மதியா தூங்க வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ப்ளீசிங் வாய்ஸ்ல அவங்க அப்பா கிட்ட கெஞ்சி கேட்கறாங்க. இவரை பாக்குறவங்க எல்லாரும் இவரை கொஸ்டின் பண்ணிட்டு எப்படா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பயந்தே வாழ்ந்துட்டு இருக்காரு. த்ரூ அவுட் த இயர்ல இந்த ஒரு நாளாவது பீஸ்ஃபுல்லா இங்க தங்கி சாப்பிட்டுட்டு போட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு எட்லா வில்மென்சன் ரொம்ப கைண்டா அவங்க அப்பா கிட்ட கேட்கறாங்க. அவங்க அப்பா அயன் மாஸ்டரும் என்ன சொல்றாரு, அன்கிளியர்ட் வாய்ஸ், அதாவது என்னன்னா கொஞ்சம் அன்கிளியர்ட் வாய்ஸ், அதாவது ரொம்ப முழு மனசா இல்லாம சரி ஓகே வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவங்க அப்பா சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு எட்லா வில்மென்சன் நம்ம ஸ்ட்ரேஞ்சர், அதாவது நம்ம ராட் ட்ராப் செல்லர் கையை பிடிச்சி வாங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னு எட்லா வில்மென்சன் சொல்றாங்க. அவரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ராட் ட்ராப் செல்லருக்கு ஒண்ணுமே புரியல. இவன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வார்த்தை கூட பேசாம எட்லா வில்மென்சனே பாக்குறாரு. எதுக்கு இந்த பொண்ணு வந்து எனக்காக உங்க அப்பா கிட்ட வந்து இவ்வளவு பேசுறாங்க, என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்கள பாக்குறான் சாப்பிடுறான், அவங்கள பாக்குறான் சாப்பிடுறான். இதை தான் நம்ம ராட் ட்ராப் செல்லர் பண்றான். அன்னைக்கு டேவும் நார்மலா போயிட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் ஈவ் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க் பாக்குறாங்க. நம்ம ராட் ட்ராப் செல்லர் மட்டும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தூங்கிட்டே தான் இருக்கான். காலைல தூங்குறான், மதியம் தூங்குறான், சாப்பிட்டு தூங்கிட்டு தான் இருக்கான். மதியம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கிடுறான். ஏன் அந்த மாதிரினா, இந்த மாதிரி ஒரு குவைட் அண்ட் சேஃப் என்விரான்மெண்ட் அவன் வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது இல்லையா. சோ அதனால நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியா தூங்குறான். திரும்ப ஒரு ஈவினிங் எழுந்திருக்கிறான். கிறிஸ்மஸ் ட்ரீல கிறிஸ்மஸ் லைட்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணிருக்கு. தூக்கத்துல எழுந்து அவர் அந்த வெளிச்சம் ரொம்பவே வந்து கண்ணில் அடிக்குது. திரும்பவும் போயிட்டு என்ன பண்றான், தூங்க ஆரம்பிக்கிறான். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் போயிட்டு நம்ம ராட் ட்ராப் செல்லரை எழுப்புறாங்க. கிறிஸ்மஸ் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாங்க. இப்ப டைனிங் ரூம்ல எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் போகும்போது எட்லா வில்மென்சன் நம்ம ராட் ட்ராப் செல்லரை பார்த்து சொல்றாங்க, நீங்க இந்த புது ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா என்ன சொன்னார்னா நீங்களே வச்சுக்கலாம், இதுதான் உங்களுடைய கிறிஸ்மஸ் கிஃப்ட்னு எங்க அப்பாவே உங்க இது சொல்ல சொன்னாரு, எங்க அப்பாவோட கிஃப்ட்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம எட்லா வில்மென்சன் ராட் ட்ராப் செல்லர் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம எட்லா வில்மென்சன் என்ன சொல்றாங்கன்னா, நெக்ஸ்ட் இயரும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்க வீட்டுக்கே வாங்க, இதே மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, பீஸ்ஃபுல்லா வந்து நீங்க வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கைண்ட் வாய்ஸ்ல ஹாப்பி டோன்ல சொல்றாங்க. இதுக்கும் நம்ம ராட் ட்ராப் செல்லர் எதுவும் பேசல. அவர் அந்த எட்லா வில்மென்சனே பாக்குறான். என்னடா இவங்க, எனக்கு நான் யாருன்னே தெரியல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு இருந்தா கூட என்ன வந்து மறுபடியும் கூப்பிடுறாங்க, இன்வைட் பண்றாங்க கிறிஸ்மஸ்க்கு நெக்ஸ்ட் இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்கா அவங்கள பாக்குறான். இப்படியே எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் நெக்ஸ்ட் டே மார்னிங் அயன் மாஸ்டரும் எட்லா வில்மென்சனும் சர்ச்சுக்கு போறாங்க. கிறிஸ்மஸ் பிரேயருக்காக சர்ச்சுக்கு சீக்கிரமாவே போயிடுறாங்க. இன்னும் நம்ம ராட் ட்ராப் செல்லர் எழுந்திருக்கவே இல்லை. சோ அவனை விட்டுட்டு இவங்க மட்டும் போயிடுறாங்க. சர்ச்சுக்கு போனா அங்கதான் அந்த ஓல்ட் கிராஃப்டர், அதாவது நம்ம ராட் ட்ராப் செல்லர் ஒரு 30 கிரானர் திருடினா இல்லையா ஒரு ஓல்ட் மேன் கிட்ட, அந்த ஓல்ட் கிராஃப்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு வந்திருப்பாரு போல. அங்க வந்து அவருக்கு நடந்த இந்த இன்சிடென்ட், அதாவது இந்த காசு திருடு போன விஷயம், இந்த ராட் ட்ராப் செல்லர் வந்து இருந்தது, இது எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவன் தான் திருடி இருப்பான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பேசியிருக்காரு போல. சோ இந்த சர்ச்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. நம்ம அயன் மாஸ்டர் அண்ட் எட்லா வில்மென்சன் அங்க தான் இருக்காங்க இல்லையா. சோ அவங்களுக்கு தெளிவா தெரியுது இவன் தான் அந்த ராட் ட்ராப் செல்லர் சொல்லிட்டு, அதாவது இவங்க வீட்டுல தங்கி இருக்கான் இல்லையா, இவன் தான் அந்த காசை திருடி இருப்பான்னு சொல்லிட்டு வேக வேகமா கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. நம்ம எட்லா வில்மென்சனுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டடா தலையை தொங்க விட்டுட்டு வராங்க. நம்ம எட்லா வில்மென்சனுக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுது. அவங்க தலையை தொங்க விட்ட மாதிரி தலை குடிஞ்ச மாதிரியே வராங்க. அவங்க அப்பா வேற, ஐயோ சில்வர் ஸ்பூன்ஸ் எல்லாம் மிச்சம் எத்தனை வச்சிருக்கான் வீட்டுலன்னு தெரியலையே, எவ்வளவு திருடிட்டு போயிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே கார் ஓட்டிட்டு வராரு. அயன் மாஸ்டர் அவங்க வீட்டுக்கு வந்து வேகமா காரை நிறுத்திட்டு அங்க இருக்கக்கூடிய சர்வன்ட்ட கேக்குறாரு, அந்த ராட் ட்ராப் செல்லர் இருக்கானா இல்ல ஓடி போயிட்டானா, எவ்வளவு திருடிட்டு போயிட்டான், வீட்டுல இருக்கிற பொருள்லாம் திருடிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கேக்குறாரு. பட் அந்த சர்வன்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவன் எதுவும் திருடிட்டுலாம் போல, அதுக்கு பதிலா எட்லா வில்மென்சனுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னு கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எட்லா வில்மென்சன் அந்த கிஃப்ட்டை வாங்கி பாக்குறாங்க. அந்த கிஃப்டே வந்து ஒரு போரா தான் ரேப் பண்ணிருக்கு. அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு அவங்க சந்தோஷமா ஆனந்த கண்ணீரே வருது. அந்த கிஃப்ட்டை பிரிச்சு பார்த்தா அது உள்ள ஒரு ராட் ட்ராப் இருக்கு. அந்த ராட் ட்ராப் உள்ள 3 10 கிரானர் நோட்ஸ், அதாவது 30 கிரானர் திருடினா இல்லையா அந்த ஓல்ட் மேன் கிட்ட, அந்த 3 10 கிரானர் நோட் வந்து உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள ஒரு பேப்பரும் இருக்கு. அந்த பேப்பர்ல ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா நம்ம ராட் ட்ராப் செல்லர் கிறுக்கி எழுதி வச்சிருக்கான். அந்த லெட்டர்ல என்ன எழுதி இருக்குன்னா, ரெஸ்பெக்டட் அண்ட் ஜென்டில் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி, நீங்க என்கிட்ட ரொம்பவே கைண்டா இருந்தீங்க நான் கேப்டன் நினைச்சிட்டு, பட் நான் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ண விரும்பல, நான் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போட்டிருக்கான். இந்த 30 கிரானர் பில்ல அந்த ஓல்ட் மேன் கிட்டே கொடுத்துருங்க. என்ன மாதிரி ஒரு புவர் பர்சன் இந்த மாதிரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது விண்டோ பக்கத்துல காசு வந்து இதெல்லாம் ஒரு ட்ராப் மாதிரி தான், இது ஒரு பெயிட் மாதிரி தான், இந்த ராட் ட்ராப்
ட்ராப்ல எப்படி வந்து அந்த ரேட்டுக்கு வந்து சீஸ் வச்சு டெம்ட் ஆகி வந்து மாட்டிக்குதோ அதே மாதிரி தான் எங்களை மாதிரியான பர்சனுக்கு நாங்க வந்து டெம்ட் ஆகி திருடிடுறோம். இந்த ரேட் ட்ராப் வந்து உங்களுக்கு தான் கிஃப்ட். இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த ட்ராப்ல மாட்டிட்டு தான் இருக்காங்க. பட் நீங்க என்ன கேப்டனா மாத்திட்டீங்க, உங்களுடைய பிஹேவியர் என்ன நல்லவனா மாத்திடுச்சு அப்படின்னு நம்ம ரேட் ட்ராப் செலர் எழுதிட்டு கடைசியில சைன் பண்ணும்போது வித் ஹை ரிகார்ட்ஸ் சொல்லி கேப்டன் வான்ஸ் டேல் அப்படின்னு சொல்லி கேப்டனோட நேம் போட்டிருக்கான். ஏன்னா இதுக்கு மேல நான் திருட மாட்டேன் அப்படின்றது தான் இந்த விஷயத்துல இருந்து நம்ம கன்வே பண்றாங்க. ஸோ எட்லாவெல் மேன்சன் ரொம்ப கைண்டா இருந்த அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவனை வந்து இந்த திருடன்ல இருந்தே மாத்திடுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி கிளியராகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.